புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயரிலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பு தூயாவின் அன்பு விடவேங்களோடும் நீருப்பதாக. அற்புதமான திருவிழா நாம் அன்னையின் திருவிழா. ஒத்தாசை அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் என் சூசையப்பரன்பு குடும்பம் சார்பாக வரவேற்கின்றோம். அன்னை என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவர். தான் என்றும் எண்ணாத தன் உயிரை கூட தனது பிள்ளை நலமுடன் வாழ தியாகமாக்கிட தயங்காதவள். இந்த தாயுள்ளம் கொண்டவளே நம் ஒத்தாசை அன்னை. இவர் இயேசுவுக்கு மட்டுமல்ல, நம் அனைவரின் தாயுமானவர். நாம் வேண்டும் வரங்களை நமக்கு பரிந்து பேசி இறைவனிடம் ஆசிரை பெற்றுத் தருவளே நம் ஒத்தாசை அன்னை. தன் வாழ்வில் அனைத்து சூழ்நிலையிலும் இறைத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அன்னையைப் போல நாமும் இறைவனின் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நம் ஒத்தாசை அன்னை நம் இக்கட்டான அனைத்து சூழ்நிலையிலும் நமக்கு ஒத்தாசையாக இருந்து பல்வேறு வரங்களை நமக்கு அள்ளித் தருவார் என்ற மனநிறைவோடு இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது நமக்கு மகிழ்ச்சிகரமான நாள். நம்முடைய பாதுகாவலே புனித நல் ஒத்தாசை மாதாவின் திருவிழாவின் 6ஆம் நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நாம் ஞானத்திற்கும் பாசத்துக்குரிய புனித சூசியப்பர் ஆலய பங்கு தந்தை தலைமையிலே பங்கு மக்கள் பிரியாச்சியாக வந்துள்ளார்கள். எனவே பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை ரவீந்திரன் பெர்னாண்டோ அவர்களையும்
திருப்பதியாகவும் சாலமோன் பரிசு ஜெனீஸ்வரன் குடும்பத்தில் குழந்தைகளை உடல் நலம் பரிசுத்த ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. புத்தகமான திருப்பதியை நாம் பக்கத்தில் ஒப்புக்கொடுத்து இறையாசிரியை பெற கரையாக இருக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக நாம் வருவோம். ஆண்டவரின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் வைத்த பாவங்களை மறைந்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றுகிறேன்.
கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜீவனை தினப்பாடு வாழையாகுவாய் நெஞ்சிலே ஓயாமலே பண்பாடு Oh, no.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 27 முதல் 32 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 27 முதல். அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேலைக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோன்றுகின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாய் குற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவராய் இருக்கிறீர்கள். வெளிவேலைக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவார்த்தைகளின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையான நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவார்த்தை கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவார்த்தைகளை கொண்டவர்களின் வழிமறைவு என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சொந்தங்களே, நீங்களும் நாங்களும் ஒரு காலத்திலே நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் தாயும் பிள்ளையுமாக இருந்தோம். அப்படிதானே? இப்போ எப்படி? இப்பவும் அப்படிதான். கரெக்டு. தாய் பிள்ளையுமாக முன்பு. இப்போ நான் நினைக்கிறேன் சகோதர உறவோடு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவியாக சரிதானே? சூசேப்பரு மாதம் புரிதவங்களுக்கு தாயும் பிள்ளையுமாக இருந்தோம். இப்போது சகோதர சகோதரிகளாக மட்டுமல்ல, கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிறோம். நம்முடைய கடந்து வந்த பாதை இதை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அழைப்பிலே பார்த்தீங்கன்னா பங்குசாமி பேர் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. ஏறு ஒத்தாசை மாதார் கோவில் பங்கு தந்தை பெயர் ஒரு இடத்தில் தான். சூசியப்பர் கோயில் பங்குசாமி பெயர் 3 இடத்தில் இருக்கிறது. அவ்வளவு உரிமையும் உறவையும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அது பன்னீர்செல்வசாமி சொல்லவே வேண்டாம். 1 மடங்கு 2 மடங்கு மேலே இதுவரையும் அப்படித்தான். இப்போது சொல்லவே வேண்டாம். நான் வந்த உடனே கூட வாசலை வச்சு சாமியை பார்த்தது முதல்ல சொன்னது ரவி பூசத்துக்கு சாப்பிட்டு தான் போகணும் என்று சொன்னார்கள். நான் இல்லை சாமி, ஒரு திருமணத்துக்காக திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்று சொன்னவர் அப்படியா என்று தந்தை கேட்டுக்கொண்டார்கள். எனவே இந்த நாளிலே ஒரே குடும்பமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இங்கே வரும்போதெல்லாம் ரசிக்கிற பல விஷயங்களிலே ஒன்று பார்த்தீங்கன்னா, உள்ள நுழையும் போது பங்களாவுக்கு அந்த பக்கம் என்ன எழுதியிருக்கும் யாரும் ஞாபகம் இருக்கா? பங்களாவுக்கு மேலே வளர்ந்து சூசியப்பர் பேர் தான் இதுக்கு 97 அது எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த பங்களா வாசலில் நுழைகிற போதும் அந்த பெயரை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். சென்ட் ஜோசப்ஸ் ஹோம், ஒரு சூசியப்பர் வீடு. அந்த உறவை உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அந்த பெயர்களை பார்க்கிற போது எனக்கு சூசியப்பர் கோயில் பங்குசாமிங்கிற மாதிரி ஒரு இனம் தெரியாத பெயர் தெரியாத சந்தோஷம் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு உறவு உண்டு, உரிமை உண்டு.
அங்கு திருவிழா வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு நாள் சிறப்பு, நீங்கள் வருகிறீர்கள், சிறப்பிக்கிறீர்கள். இங்கு திருவிழா நீங்கள் கொண்டாடுகிற பொழுது நான் வருகிறோம், நாங்கள் வருகிறோம். இந்த உறவு காலமெல்லாம் தொடர வேண்டும், இன்னும் வளர உயர செழிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது மாதிரி நான் கவனித்திருக்கிறேன், மக்களுக்கும் தெரியும். அந்த பவனியாக வரும்போது வாசலில் தலைவரும் பெரியவரும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் அங்கே வரும்போது கூட நான் சில நேரங்களில் நான் கூட அப்படி இருந்திருக்கு நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் வருகிற பொழுது வாசல் மெனக்கெட்டு இன்னைக்கு ஊர் தலைவர், அதுபோல தலைமை ஆசிரியர் இருவரும் உட்கார்ந்தே நாங்கள் நுழையும்போது தெரிஞ்சு நமக்காக காத்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்த உடனே எந்திரிச்சு வாங்க என்று சொன்னாங்க. அது நம்முடைய தமிழர் உபசரிப்பு உறவு மிக்க மகிழ்ச்சி. அந்த மக்களே, இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலேயே இயேசு வெளிவீடக்கார மறைநூல் அறிஞரை பரிசெய்தே ஐயோ உங்களுக்கு கேள், அந்த வார்த்தை அந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். பரிசெய்தையும் மறைநூல் அறிஞரையும் அவ்வளவு கோபம் கொப்பளிக்க ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசுவதற்கு காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பரிசெய்தோ அந்த மறைநூல் அறிஞர்களோ சட்டம் எங்களுக்கு தெரியும், ஏன்னா மறைநூல் எங்களுக்கு தெரியும், ஒழுங்குகள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி மக்களை கசக்கி பிழிந்தார். அவங்க ஆண்டவர் சொல்ற மாதிரி குனிந்து விரலால் கூட ஒரு வேலையை செய்வது கிடையாது. ஆண்டவருக்கு அது ரொம்ப இவ்வளவு நாள் நீங்க வேலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள், அது சரி கிடையாது, நீங்களும் வேலை செய்யணும். நம்ம அப்படிதானே இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஹெட் மாஸ்டரும் வேலை செய்யணும், ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தாலும் அவர் வந்து வேலை செய்வார், எங்களோட இருப்பாங்க, எங்களோட சாப்பிடுவாங்க. சரியா? ஃபாதர் எங்களோட மக்களோடு இருந்து அந்த வேலையை செய்வாங்க. ஃபாதரோ இன்ஸ்பெக்டரோ எவராக இருந்தாலும் சரி, நம்ம விரும்புவது உயரத்தில் உச்சத்தில் இருப்பது நாம் ஒரு நாள் விரும்புவதே கிடையாது. உயரத்தில் உச்சத்தில் பதவியில் இருந்தாலும் நம்மளோடு மக்களாக இறங்கி வந்து வேலை செஞ்சாங்கன்னா நம்மை அறியாமலே நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இவர்கள் இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் யூத சட்டங்களை சொல்வது, அதை செய்யணும், இதை செய்யணும், அது சரியில்லை, இது சரியில்லை என்று மக்களை குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள், மக்களை கசக்கி பிழிந்து கொண்டே இருந்தார்கள். அது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தத்தில் தான் இப்படி பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நீங்களாம் வெள்ளை அடித்த கல்லறை. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆனால் ஏன் அப்படி பயன்படுத்துகிறார் என்றால் அந்த மக்கள் சிரமப்பட்டதை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். நீ எல்லாரும் மேல உட்கார்ந்துருக்கிற, சட்டம் போடுற, நம்ம சில நேரம் சொல்ல போதீங்களா, அவர் ஏசி ரூம்ல இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், முதலமைச்சர் கிட்ட தெரியும், கலெக்டர் கிட்ட தெரியும், அமைச்சர் கிட்ட தெரியும், அவர் அங்கிருந்து ஆர்டர் பண்றாரு, நம்மள சிரமப்படுறோம். அதே மாதிரிதான் அந்த காலத்திலே மக்கள் சிரமப்பட்டதை ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் இவ்வளவு கடுமையான வார்த்தை, வெள்ளை அடித்த கல்லறைகள். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும் நமக்கு தெரியும். நீங்க எல்லாம் வெளியே பேசுறீங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே கிடையாது. மிக கடுமையாக சாடுகிறார். இதனுடைய நீட்சி தான், இதனுடைய தொடர்ச்சி தான். இவரெல்லாம் சேர்ந்து இவர் நம்மளை இப்படி பேசுகிறார், இப்படி கேள்வி கேட்கிறார், விடக்கூடாது என்று கொஞ்சம் கொஞ்சமாக கங்கணம் கட்டி திட்டமிட்டு கடைசி கல்வாரிக்கு அவரை கொண்டு போய் கொண்டார். இவர் புதுசாக சட்டம் போடுறது, அவர் ஆண்டவர் செய்தது நீ உதவி செய், வேலை செய். அந்த மக்களே, நம்முடைய தாய் ஒத்தாசை மாதா அதுதானே நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமில்லை, நான் பழைய பேங்கில் பார்த்துருக்கிறேன், ஆசியாவிலேயே அப்படி எழுதியிருக்குங்க, ஆசியாவிலேயே ஒத்தாசை மாதா அந்த பெயர் வேறு எங்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒத்தாசை என்ற வார்த்தை நமக்கு தெரியும், நம்ம முக்கியமான தருணங்களில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதுதானே ஒத்தாசையா இருக்கணும். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு மட்டுமல்ல, சரியா, ஆண்டவருக்கு மகனுக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்பாக எலிசபெத் அம்மாளுக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருந்தார் என்று தெரியும். நான் நேற்று தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்தேன். இந்த முக்காணி ரவுண்டானாக நம்ம திருவிழா ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கு. நம்ம வேளாங்கண்ணி கொஞ்சம் பேர் நடந்து போனவங்க நான் கவனிச்சேன், நின்று அந்த மாதா படம் பார்த்ததை கொண்டு கும்பிட்டாங்க. ரவுண்டானாவில் பார்த்துருக்கீங்க, ரவுண்டானாவில் ஃப்ளெக்ஸ் இருக்கு. நான் அங்கிருந்து தூத்துக்குடியிலேருந்து வந்தேன். அவங்க வந்து வளைஞ்சி ஒரு 7-8 பேர், எந்த ஊருக்கு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்த உடனே நீல உடை விட்டுருக்கா, நம்ம வேளாங்கண்ணி தான் போயிருக்காங்க தெரிஞ்சு. அந்த மாதம்
உண்மையிலே அது மகிழ்ந்து கொண்டே வந்தேன். இயல்பாக நமக்கு தெரியும், நம்ம அப்பாவையிடம் கேட்பதை விட அம்மாட்ட தான் கேட்போம். அம்மாட்ட தான் சொல் இயல்பா. நம்முடைய சமூகத்தில் அப்பா என்ன சொல்லுவாங்களோ, அப்பா தரமாட்டாங்களோ, அல்லது அப்பா கேள்வி கேட்பாங்களோ, அந்த தயக்கத்தில் பயத்தில் நம்ம அம்மாட்ட கேட்போம், அல்லது அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட கேட்போம். சரியா? இது நம்முடைய தாய் தன்னுடைய மகனுக்கு கல்வாரி வரை, சரியா, கடைசியில் கல்வாரியில் நின்று யாரு? தாய் தான். சரியா? சீடர்கள் கூட ஓடி போனாங்க. சரியா? மற்றவங்க எல்லாம் போனா கூட நான் நினைக்கிறது, சில பேர் சொல்லுவாங்க ராயப்பெல்லாம் போயிருக்கவே கூடாது. சீடர்களுக்கு தலைவர் என்ன, நான் போக மாட்டேன் உங்களோட இருப்பேன் என்று சொன்னவர். ஆனா தாய் நமக்கு தெரியும். நம்ம சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு விபத்து நடக்கும், நான் எனக்கு அடிபட்டால் பரவாயில்ல, அவள் பிள்ளை தாங்கி கொடுப்பான். சில நேரங்களில் இந்த பூகம்பம் நடந்த பிறகு நீங்க சில நிகழ்ச்சிகள் செய்திகள் கட்டம் போட்டு செய்தித்தாள பேப்பர்ல வரும். சரி, அந்த மகனை தாய் மார்போடு சாய்த்து கொண்டு பிள்ளைக்கு உயிர் கொடுத்து தன்னுயிரை இருந்தார். சரி, அது மனுஷனுக்கு மட்டுமில்லை, மிருகங்களுக்கு ஒன்று. சரி, நான் வளர்ப்பு நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த குட்டியை ஏதாவது அது நடந்துட்டா யூடியூப்ல நீங்க நிறைய பார்க்கலாம். குட்டி அது ஒரு மழை திடீர்னு நிலச்சரி மாட்டிக்கொண்டது, இந்த நாய் கத்து சொல்ல தெரியல. அது கத்துறதை பார்த்து போறவங்க வராங்க, கொஞ்சம் விவரமானவங்க கண்டுபிடித்து கொள்வார்கள். இது ஏதோ சொல்ல வருது, அதை தோன்றாங்க, அதை எடுக்கிறாங்க, அந்த குட்டிகளை காப்பாற்றுறாங்க. இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு. எனவே அன்னை சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு மகள் ஒரு பையனை விரும்பினா கூட அப்பா கூட கொஞ்சம் திரும்புவார், யோசிப்பார், என்ன செய்யமாக விரும்பிக்குள்ள ஆசைப்பட்டு அந்த பிள்ளைக்காக இறங்கி வருகிறவர் தான். சரி, அந்த ஒத்தாசை என்பது கூடமான இருந்து அது மட்டுமல்ல, அந்த உதவியும் உள்ளே ஒளிந்திருக்கிறது. மகளுக்கு அவர் எவ்வளவு ஒத்தாசையாக இருந்தார்கள். அதை விட அதற்கு முன்பாக எலிசபெத் அம்மா அது முதிர்ந்த வயது, அது நீண்ட தூரம், கரடுபடாத பாதை, சும்மா போய் பார்த்துட்டு வரல, போனா பார்த்தோம் கொஞ்ச நேரம் பேசி அப்படி கிடையாது, தங்கி இருந்து அவருக்கு பணிவிடை செய்து விட்டுத்தான் வந்தார். அதனாலதான் இயேசு கடைசி கல்வாரியில் தன்னுடைய அம்மாவை யாரிடம் ஒப்படைத்தார்? யோவான். இந்த யோவான் என்பது யாருன்னா, இதோ உன் தாய். அந்த யோவானுக்கு மனு குலத்தின் சார்பாக, உலக மக்களின் எல்லோரின் சார்பாக அங்க யோவான் அங்க இருந்தது. பாத்தீங்கன்னா 2 பேர் தான், ஒன்று மரியாள், இன்னொன்று யோவான். மற்றெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு பல காரணம் சொல்லுவார்கள். ஏன் யோவான் இருந்தார்? யோவான் தான் திருமணமாக வயது இளையவர், ஒரு துடிப்போடு நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் அப்படி கூட இருந்திருக்கலாம். அந்த மகனிடம், சரியா, தன்னுடைய தாயை மகனிடம் ஒப்படைத்து விட்டு போனார். எனவே அந்த தாயை நாம் பாதுகாவலியாக பெற்றிருக்கிறோம். இதுவரை இத்தனை காலமும் நமக்கு ஒத்தாசையாக, உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். எனவே இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது எப்படி மரியாள் அல்லது தாய் நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அது மாதிரி நாமும் மற்றவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்ல. அப்படிதானே? மாதா எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும், கடவுள் எனக்கு ஒத்தாசையாக விரும்புகிறோம் என்றால் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைக்கு பெற்றோருக்கு, அப்படிதானே? அல்லது தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியருக்கு, அல்லது பங்கு தந்தை மக்களுக்கு, மக்கள் பங்கு தந்தைக்கு, எல்லா இடங்களிலும் நாம ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மரியாள் நம்மிடம் எதிர்பார்க்கும். சரி, நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கேன், நீங்க மற்றவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறீர்களா? ஒத்தாசை உதவி, ஒத்தாசை சும்மா இருக்கிறது மட்டுமல்ல, உதவி, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவுறது, கொடுக்கல் வாங்கல், பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே மனிதனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அதுதான் மரியாள் நம்முடைய பாதுகாவலை நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்கிற அந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே இணைவோம். மன்றாட்டுகளுக்காக எழுந்திருக்கிறோம். உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை
இல்லங்களில் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உம் அன்பு கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரும் உடல்நல சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில் வெற்றி காணவும், எடுத்துக்காட்டாக மக்களாக வாழ அருள் பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மாதத்திற்கு எல்லாம் நன்மையாக இருந்து ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நன்மைகளை வெளியே வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவது திருமணதாய் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ந்தாங்களும் மற்றும் மகிழ்ச்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்படி உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற வழிபுரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஒத்தாசை அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே கருதியுமாக கடமை மீட்புக்கு உதவி செய்யலாம். தூயாவை நிலையிட்டதால் அந்த அன்னை முறைமுறை திருமலைகளுக்காக நமது கன்னிமையை மாற்றி நிலைத்தது நிலையானபடியாக எங்கள் ஆண்டு கிறிஸ்து உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே மாண்பைவானது புகழ்கின்றனர், தலைமையிலாக ஒருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்த ஒரு பெருமன் நடுநடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் காணிட நிறைந்து புகழ்ந்து பாடுவதாவது. ஆமென்.
இவ்வாறு கிறிஸ்துவுடன் தத்துவமாக கிடைத்தவை மாறுவனமாக அவர் பாடுபட உலக்கணிந்த தொலைவை அளித்த போது அவருக்கு எடுத்து செலுத்தி பிட்டுக்கும் சீரர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும் பெற்று உடன்களில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இதிலிருந்து பெற்ற பலன்களை நிலையிலுடைய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்திற்கின்றது இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக நாளுக்காக சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைமுறை. மேலும் கிறிஸ்துவுடன் தங்கள் கொண்டிருந்தவர்களை தூயாமல் இந்த சென்று மீண்டும் நம்மை காண்கிறோம். நிறைவாக வரவேற்கும் திருச்சபை நினைவு கொண்டிருக்கிறோம். எங்கள் திரு தந்தை லியோ, எங்களால் ஸ்டீபன், எல்லா திருநிலைகளாக எங்களோட திருச்சபை அன்பில் நிறைவேற செய்தவர்கள். இறைவா, இத்திருப்பலியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தவர்களும் சிறப்பாக இந்தியாவிலே வந்துள்ள சுசேபராய பங்கு தண்ணி பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தவர்களும் மேலும் திருப்பலி ஒப்புக்கொள்ளும் மூலம் பிறந்த நாளை கொண்டாடும் மதி நிஷானை ஆசீர்வதித்தவர்களும் சாலமோன் மசீதின் குடும்பத்தினரையும் உடைய குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தவர்கள். மேலும் உயிர்த்தெழுந்ததை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரின் மீது இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் ஏற்றும் மனமுள்ள உம்மை உற்சாகிக்கிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ பெரியவர்களையால் கற்பிக்கப்பட்ட தேவனுடையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து நீ
அந்த ரெண்டு வியாதி பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் இன்பத்துக்காக உதவிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். மனதார இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபை நம்பிக்கையை நோக்கி இந்த திருவிழத்துக்கு கேட்கிற அமைதியை முற்றுமை வழித்தருவீராக. எனது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றது நீரே. ஆண்டவருடைய அமைதி உலகங்களோடு இருப்பதாக. மக்களுக்கு ஒத்தாசையாக இல்லாத போது கோபப்பட்டவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரும் இவரே. இவரே உடைய பாவங்களை போக்குகிறவரை மாபெரும் சபரி உங்களுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். Yeah.
மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாசனுக்கு சொந்த தந்தை தந்தை ரவிகள் கொண்டாண்டவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டை நாம் தெரிவிக்கும் முறையிலே மிக அருமையான ஒரு செய்தி சொன்னாங்க. ஒத்தாசை மாதா எல்லாருக்கும் ஒத்தாசை செய்கிறாங்க. பல அநேக ஒத்தாசை நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஒத்தாசை ஒரு செய்தியை சொல்லி நமக்கு நற்கனை பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்த தந்தை ரவீந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டை நாம் தெரிவித்து அன்று அடையாளமாக முன்னாலே தயாரிப்பார்கள். அதுபோன்று சுசேப்பர் ஆலயத்தின் தலைவர் ஜோசப் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அன்பின் அடையாளமாக ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு அன்பை தெரிவிக்கிறோம். தலைவர்கள் முன்னால் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சுசேப்பர் ஆலய நிர்வாகக்குழு தலைவர்கள் முன்னால் வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல சொந்த தந்தை ஆலய தலைவர் தலைமையிலே திரியாத்திரை மக்களுடைய அருள் சகோதரிகள் அந்த மக்களுக்கும் நம்முடைய மனமாக நன்றியை பாராட்டி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய தலைவர்களுக்கும் பொன்னாடை திருவாளர் ஜவஹர் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு ஆசைப்படுகிறார்கள். தயவுசெய்து நல்லவர்கள் வழிபாட்டினை அருமையாக பாடல் பாடிய இஸ்லாமிய நண்பருக்கும் நம்முடைய நன்றியை பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களிலும் முக்கியமாக 3 நாட்கள் நற்கருணை பவனி, மாலை ஆராதனை, திருவிழா திருப்பலிக்கும் தந்தை கூட இருப்பாங்க. நீங்கள் எல்லோருமே வரும்படி உங்களை அன்போடு நேரடியாக அழைக்கின்றோம். நம்முடைய தந்தை அவர்கள் தான் நற்கருணை பவனிக்கு தலைமை தாங்குவார்கள். எனக்கு தந்தைகளை பிடிச்சமான ஒரு காரியம் என்னவென்றால் எல்லா பங்கு தந்தையும் மக்கள் நல்லா இருப்பாங்க. தந்தை 2 மடங்கு அந்த பங்கு மக்கள் ரொம்ப நல்லா எந்த பங்குனாலும் சரினா மக்களுக்காக உழைப்பார்கள், மக்களுக்காக நல்லா இருப்பார்கள். நான் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவரை பழகும் பொழுது பணி செய்து கண்டுபிடிப்போம். என்னவென்றால் பங்கு மக்கள்கிட்ட மட்டுமல்ல எல்லா குழுக்கள்கிட்டையும் நல்லா இருப்பாங்க. ஒரே மாவட்டத்தில் ஒரு குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனை உடனே ஓடி பேருக்கு அமைக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி மறைமாவட்ட குழுக்கள் மீது ஒரு தனிப்பட்ட பாச மக்களை உள்ளவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு அவர்கள்தான் அவர்களை பாராட்டி தந்தை நன்றாக பணி செய்ய நல்ல வர அவர்களுக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்று மாலை வழக்கப்போல 6 மணிக்கு தேவமாலை பிரார்த்தனை தீபதர்த்தனை ஆசை நடைபெறும். நாளை 7ஆம் திருவிழா கால திருப்பலி சிறப்பிக்கிறவர்கள் நம்முடைய பங்கில் செயல்பட்டு வருகின்ற புனித மார்க்கு நம்பிய மக்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கிறோம், செயல்களால் அவரை பற்றிக்கிறோம். கிறிஸ்துவடியாகவே
எனக்கும் மனக்குலத்துக்கும் ஒத்தாசையாக இருந்ததை இருப்பது போல நாம் ஒருவருக்கொரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு சென்று வாழ்வோம். வாழ்வின் பணி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.